Testing. நமது நெல்லிக்குப்பம் நகரைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு மதியம் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், இரட்டை இலை சின்னம் தினகரனுக்கு மறுக்கப்பட்டது. நான் இரட்டை இலை சின்னத்தை வைத்து தேர்தலில் நிற்பதற்காக கேட்கவில்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். காரணம், புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகளாக கட்டி காத்த அந்த வெற்றி சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே சிக்கி இருக்கிறது. துரோகிகள் அம்மாவின் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நிகழ்வை எதிர்த்து தான் ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மாவின் தொகுதி மக்களே இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதைவிட பெரிய அங்கீகாரம் நம்மளுக்கு தேவையில்லை. நான் நீதிமன்றத்திலே குக்கர் சின்னம் தான் கேட்டேன். காரணம், குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற்று இரட்டை இலை சின்னத்தை, மக்கள் மன்றத்திலே வெற்றி பெற்று இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் போராடுகிறோம். அதே நேரத்தில் நமது உரிமையை விட்டுவிடக் கூடாது. ஒரு 90 நாட்களுக்குள் நான் மேல்முறையீடு செய்யவில்லை என்றால் மீண்டும் 1 ஆண்டோ 2 ஆண்டு கழித்து மேல்முறையீடு செய்ய முடியாது என்கின்ற காரணத்தினால் தான் மேல்முறையீடு செய்திருந்தோம். திருவாரூர் இடைத்தேர்தல் வந்த பொழுது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்ன காரணத்தினால் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் இடையிலே வாருங்கள் என்று சொன்னதனால் நாம் உச்சநீதிமன்றத்தை அணுகிறோம். உச்சநீதிமன்றம், அதாவது நமது பொதுச் செயலாளர் தியாகத்திலே சின்னம்மா, தினகரன் அணியினர், அதிமுகவின் அவர்கள் ஒரு பிரிவு, அவர்கள் தங்கள் உரிமைக்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடுகின்ற அவர்களுக்கு தகுதி இருக்கின்றது. அவர்கள் தங்கள் உரிமைக்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடுகின்ற காலகட்டத்திலே, இடைப்பட்ட காலத்திலே ஏதாவது தேர்தல் வந்தால் அந்த அணிக்கு, அதிமுகவின் ஒரு அணி அவர்களுக்கு சின்னம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் கருத்து. அதே நேரத்தில் டெல்லி உயர் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடந்ததால் 4 வாரங்களுக்குள் அவர்கள் இதில் ஒரு முடிவு சொல்லவில்லை என்றால், அல்லது தேர்தல் அதற்கு முன்பு அறிவிக்கப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் குக்கர் சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டது. ஆனால் 4 வாரங்களுக்குள் தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு முடிந்தவுடன் நமது வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளிடமே எங்களுக்கு தேர்தல் வர இருக்கிறது, நீங்களே எலெக்ஷன் கமிஷனிடம் சொல்லுங்கள், எங்களுக்கு தேர்தல் ஆணையத்திடம் குக்கர் சின்னத்தை தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் கொடுக்கக்கூடாது. எனவே நாம் சுப்ரீம் கோர்ட்டிலே உச்ச நீதிமன்றத்திலே சென்று நிச்சயம் நமது உரிமையை பெற்றெடுப்போம். காரணம், ஆர்கே நகர் தொகுதியிலே நான் போட்டியிட்ட குக்கர் சின்னம் வெற்றி பெற்று அந்த சின்னத்திலே வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே நமது அணிக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை சட்டப்படி கோருகின்ற உரிமை நமக்கு இருக்கிறது. அதனால்தான் நிச்சயம் உச்ச நீதிமன்றத்தில் நாம் அதை பெறுவோம். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அந்த சின்னம் மக்களிடையே பட்டி தொட்டி எல்லாம் வெற்றியின் சின்னம், அது அம்மாவின் உண்மையான தொண்டர்களின் சின்னம் என்பது அது மக்களை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் துரோகிகள் பயந்து கொண்டு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்ட பிறகு நமது வழக்கறிஞர் எங்களுக்கு நீங்கள் குக்கர் சின்னத்தை கொடுக்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுங்கள், தேர்தல் வருகிறது, நீங்களே உத்தரவிடலாம். நீதிபதியை உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தான் ஒரு சின்னம் கிடைத்து விட்டது, நீங்கள் எதற்கு இதில் தலையிடுகிறீர்கள், குக்கர் சின்னத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று கேட்டுவிட்டு தான் தேர்தல் ஆணையம் தெரியும் அது மத்திய அரசாங்கத்தின்
ஒரு அங்கம். இவர்கள் கட்சியை பதிவு செய்யவில்லை, அதனால் ஒரு பதிவு செய்யாத கட்சிக்கு நாங்கள் கொடுக்க முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நீதிமன்றத்திற்கு தெரியும். இப்பொழுது போய் நான் ஒரு கட்சியை பதிவு செய்தேன் என்றால் நமது உரிமைக்காக, இரட்டை இலைக்காகவும் கட்சிக்காகவும் நீதிமன்றத்திலே போராட தகுதி இழந்து விடுவோம் என்கிற காரணத்தினால்தான் அந்த சின்னத்தை நான் கட்சியை பதிவு செய்யவில்லை. நீதிமன்ற கோர்ட்டின் அறிவுரைப்படிதான் சின்னத்தை பெறுவதுதான் நல்லது என்கின்ற காரணத்தினால் அதற்காக நாம் காத்திருக்கிறோம். நிச்சயம் நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பு வரும். என்னிடம் கூட இன்றைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு ஊடக நண்பர் கேட்டார், பத்திரிகையாளர் நிருபர் கேட்டார், ஒருவேளை உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு குக்கர் கொடுக்கவில்லை என்றால் என்று கேட்டார். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். சின்னம் என்பது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாம் சொன்னது போல ஏற்கனவே மக்கள் அவர்களுக்கு பழக்கப்பட்ட சின்னத்தில் தான் வாக்களிக்க வேண்டும் என்றால் ஆர்கே நகரில் எதற்கு உதயசூரியன் 70 ஆண்டுகளாக இருக்கிற சின்னம் டெபாசிட் பறிபோக வேண்டும்? இரட்டை இலை, அதுவும் அந்த தொகுதியில் கடந்த நான் தேர்தலில் 2017 டிசம்பரில் நிற்கின்றேன். 16ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் அந்த இரட்டை இலையில் தான் போட்டியிட்டு அவர்களுக்கு அங்கே வெற்றியை தந்தார்கள். 2 முறை தொடர்ந்து அம்மா அவர்களை வெற்றி பெற செய்த தொகுதி அது. அந்த மக்களுக்கு தெரியாதா இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது என்று? அதனால் தான் சொன்னேன், சின்னம் என்பது முக்கியம் அல்ல, அது யாரிடம் இருக்கிறது என்பதுதான். அந்த தொலைக்காட்சி நிறுவனம் சொன்னேன், நிச்சயம் எங்களுக்கு 100% குக்கர் சின்னம் வழங்கப்படும். உச்ச நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை நீங்க சொன்னது போல இல்லை என்றாலும் 40 தொகுதியிலே 40 சின்னத்திலே நின்றாலும் மக்களுக்கு தெரியும் இது யாருடைய சின்னம் என்று. அங்கே வாக்களிப்பார்கள் என்று அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன். 2001 நமது பூனகிரியிலே நமது சகோதரர் அருள் அன்றைக்கு முழுவதும் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது புவனகிரியிலே வாழைப்பழ சின்னம் தான் நமது சின்னம். அதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லையா? 2001 மக்கள் அவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்த பொழுது இன்றைக்கு எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, ஊடகங்கள் பெருகிவிட்டன. நாட்டில் என்ன நடக்கிறது? டெல்லியிலே தீர்ப்பு வந்தது, நமது கன்னியாகுமரி வரை அடுத்த நிமிஷமே என்ன நடந்தது என்று தெரிகின்ற அளவிற்கு எல்லோருக்கும் அதை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு, தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு விஷயஞானம் இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், இரட்டை இலை மீட்டெடுக்க குக்கர் சின்னம் நமக்கு கிடைக்கும். அதில் நாங்கள் நிச்சயம் போட்டியிடுவோம். நமது நெல்லிக்குப்பம் பகுதி மக்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழகத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுபோல டெல்லியிலே இருக்கின்ற ஆட்சி நீங்கள் விரும்பாத ஆட்சி. தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது. இந்த கூட்டணியோடு சேர்ந்து போதாக்குறைக்கு அம்மாவை அவர் மறைந்த பிறகு அவருக்கு சட்டமன்றத்திலே அவருக்கு படம் திறக்கக்கூடாது, அவர் நினைவிடத்தில் நினைவு மண்டபம் கட்டக்கூடாது, திராவிட கட்சிகளுடன் நான் கூட்டணி சேர மாட்டேன். காரணம், கார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் நான் சேர மாட்டேன் என்று சொல்லவர்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தர்ப்பவாதமாக இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் அந்த மானங்கட்ட கூட்டணி என்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன வார்த்தை நான் அது போன்று பேசுபவன் அல்ல. அவர் என்ன பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் நாம் அரசியல் ரீதியாக எதிர்த்தாலும், பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் நமக்கு துரோகம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் அரசியல் ரீதியாக மரியாதையுடன் தான் இன்றைக்கு வரை நாம் பேசி வருகிறோம். பழனிசாமி வேண்டுமென்றால் முதலமைச்சர் ஆகிவிட்டோம் என்கிற தலைக்கணத்தில் அவன் இவன் என்று பேசி மக்களிடம் வாங்கி கட்டிக்கொண்டார். பேட்டியில சொன்னதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க. மெசேஜ் யாரோ இளைஞர்கள், கட்சி சாராத இளைஞர்கள் இதெல்லாம் தேடி பிடித்து இப்படி பேசினீர்களே என்று போடுகிறார்கள். அதில் என்ன சொன்னார்? பழனிசாமிக்கு நிர்வாகம் தெரியாது, அவருக்கு சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன என்று தெரியாது, இவர்களுக்கு ஊழல் செய்யத்தான் தெரியும், லஞ்சமாகத்தான் தெரியும், இவர்கள் 70 லட்சம் கோடிக்கு மேற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர் அதிமுக போட்டியிடுகின்ற இரட்டை இலை போட்டியிடுகின்ற தொகுதியில
அவர் அழைத்து கொண்டு சென்று இவர்கள் ஊழல் செய்தவர்கள் இருந்தாலும் இந்த தேர்தலில் இவர்களுக்கு வாக்களிகள் என்று கேட்க முடியுமா? தயவு செய்து எண்ணி பாருங்கள். எதற்காக இந்த கூட்டணி? எதற்காக இந்த சந்தர்ப்பவாதம்? எதற்காக இப்படி பேச வேண்டும்? காரணம், எப்படியாவது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பெற்று மத்தியிலே அமைச்சராகிவிட வேண்டும், தாங்களும் தங்கள் குடும்பமும் வளம் பெற வேண்டும் என்பதற்காக மக்களை பற்றி கவலைப்படாமல் இப்படி அவர்கள் எந்த ஒரு கவலையும் படாமல் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு, இந்த சந்தர்ப்பவாதிகளுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதுபோல இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், திமுக தலைமையிலே காங்கிரஸ் மற்ற கட்சிகள் உள்ள கூட்டணி. அந்த கூட்டணி ஏற்கனவே ஆர்கே நகரிலே அவர்கள் டெபாசிட் இழந்தவர்கள். காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சியிலே இருந்த பொழுது அவர்கள் கடந்த 2004 14 வரை தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட போது இருந்த ஆட்சி அது. அப்பொழுது திமுக தான் இங்கே ஆட்சியில் இருந்தது. அதுபோல நமது காவிரி படுகை மாவட்டங்களிலே இன்றைக்கு மக்கள் விரும்பாத இந்த ONGC திட்டங்கள், மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்ததே, முதற்கட்ட அனுமதி அளித்ததே இன்றைக்கு திமுகவின் தலைவராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான். இதுபோல இன்றைக்கு ஏழை எளிய மாணவிகளை, குறிப்பாக நமது அனிதா போன்ற நல்ல மார்க் எடுத்தும் அவர்களால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத நிலைக்கு அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புற மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியாத நிலைமை இருக்கிறது என்றால் அதற்கு காரணமான நீட் தேர்வை அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை எதிர்த்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி இது, அம்மாவின் ஆட்சி இது என்று சொல்பவர்கள் நீட் தேர்வை அனுமதித்திருக்கிறார்கள். அந்த மீத்தேன் திட்டம் அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டிலே வர முடியவில்லை. ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்றவை அவற்றையெல்லாம் இங்கே வழிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு அம்மாவை தரக்குறைவாக பேசியவர்கள். அதுவும் அவர் மறைவிற்கு பிறகு அவருக்கு சட்டமன்றத்திலே பதவி வைக்கக்கூடாது என்று ஒரு மாபெரும் தலைவருக்கு 4 முறை உங்களால் முதல்வராக்கப்பட்டவருக்கு சொன்னவர்கள். அம்மாவிற்கு நினைவிடத்தில் நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்தவர்கள். அவர்களோடு கூட்டணி வைக்கின்ற அளவுக்கு இவர்கள் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு ஆட்சியில் அமர்த்திய நமக்குத்தான் துரோகம் செய்தார்கள் என்றால் இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு சென்று விட்டார்கள். தயவுசெய்து இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள், ஏழை எளிய மக்கள், வியாபாரிகள், வேலை இல்லாமல் தமிழ்நாட்டிலே காத்திருக்கின்ற, பணத்தை விட்டு காத்திருக்கின்ற இளைஞர்கள், புதிய தொழில் தொடங்க காத்திருக்கின்ற இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என பல தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் வசந்தம் மலரவும், தமிழகம் தலை நிமிரவும், மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி, மக்களாட்சி மலரவும் நீங்கள் இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பகுதியில் EID பாரி சர்க்கரை ஆலையில் 4 ஆண்டுகளாக 200 கோடிக்கு மேல் விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை இருக்கிறது. அதுபோல அங்கு அந்த பகுதியில் அந்த சர்க்கரை ஆலைக்கு செல்லக்கூடிய கடரக வாகனம் மற்றும் கரும்பு வண்டி அண்ணா சாலையை பயன்படுத்துவதால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகின்றன. பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர். ஆகையால் ஆலை நிர்வாகம் கரும்பு அபிவிருத்தி சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சாலையை கடரக வாகனங்களுக்கும் கரும்பு வண்டிகளுக்கும் சென்று வர பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அம்மா அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த தடுப்பணை இன்றைக்கு சிலர் மணல் கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காக தடுப்பணை ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இன்னொருவரும் இன்றைக்கு அதை மணல் கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பகுதியில் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது போன்ற நமது பகுதியில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைத்து நாங்கள் உங்களுக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆற்றல் மிக்க தலைவர் யார் என்று சொல்ல வேண்டுமானால் அன்பு சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களால் மட்டும்தான் வழிநடத்த முடியுங்களுடன் உரையாடி அண்ணா நாம வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.